ஆர் முருகன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் மாநில சங்கம். இன்று மாண்புமிகு நிதித்துறை மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அவர்களை கண்டித்து மாபெரும் கோரிக்கை பேரணி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கோரிக்கை பேரணி இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கோரிக்கை பேரணியில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்களும் இரவு பகல் இல்லாத உழைத்துக் கொண்டே இருக்கிறோம். பல்வேறு மகளிர் அணி உரிமைத் தொகை, உங்களுடன் சாலேன், SIR பணி மற்றும் அலுவலகத்திலே பணிச்சுமை, இப்படி இரவு பகல் இல்லாத பணி பார்த்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்களுக்கும் 625 அரசாணை 1995 அந்த உத்தரவை பிறப்பித்தார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்களுக்கும் அனைத்து அரசு அலுவலக சலுகைகள் அனைத்தும் பொருந்தும் என்று அந்த உத்தரவை போட்டுக் கொடுத்தார்கள். ஆனால் இதனால் வரை இந்த அரசு அதிகாரிகள் அந்த உத்தரவை எங்களுக்கு செவிசாய்ப்பதே இல்லை. எங்களை சிறப்பு நிலையில் பணியாற்றும் கிராம உதவியாளர்கள் டைம் ஸ்கேல், நீங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் நாங்க என்ன வேலை பார்க்கிற மாதிரி 24 மணி நேரமா ஃபீல்ட்ல அவராக உழைக்கிற யாருன்னா கிராம உதவியாளர் தான். எங்களை இந்த அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்தை இருக்கும் வரையில் இந்த பேரணியை வைத்துள்ளோம். இதனால் வரை வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் மற்றும் அரசு அதிகாரிகள் இதனால் வரை எங்கள் கோரிக்கையை செய்து இல்லை. ஆகையால் தயவுசெய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்களுக்கும் 4ஆம் நிலைக்கு இணையான டீப்ரேட் ஊதியத்தை உடனே வழங்க வேண்டும். அடுத்ததாக சிபிஎஸ் பணம் பிடித்து இதனால் பணியிலே ஓய்வு பெற்ற கிராம உதவியாளருக்கு, இறந்துவிட்ட கிராம உதவியாளருக்கு இதனால் அந்த பணத்தை இந்த அரசு இதுவரைக்கும் திருப்பி தரவில்லை. உடனே அந்த பணத்தை தமிழக முதலமைச்சர் கவனத்தில் அந்த பணத்தை கிராம உதவியாளருக்கு திரும்பி பயனடைய வேண்டும். மீண்டும் கிராம நிர்வாக அலுவலக பதவி உயர்வு எங்களுக்கு 20%
ஒரு மாவட்டத்திலும் 50 நபர்கள் கிராம நிர்வாக அலுவலராக தகுதி பெற்றுள்ளார்கள். ஆனால் இதுவரை எங்களுக்கு கிராம நிர்வாக பதவி வழங்குவதே இல்லை. ஆகையால் 50% கிராம நிர்வாக பதவி உடனே வழங்க வேண்டும். கருணடைப்பு பணியினை ஒரு மாவட்டத்திற்கு 20 நபர்கள் இறந்துவிட்ட கிராம உதவியாளர்கள், விபத்திலே மரணமடைந்த கிராம உதவியாளர்கள் பல்வேறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரிந்து கொண்டே இருக்கிறார்கள். இதனால் வரை கருணடைப்பு பணியிலே இவங்கள் நிரப்புவதே இல்லை. ஆகையால் தயவுகூர்ந்து கருணடைப்பு பணியிலே அனைத்து கிராம உதவியாளர்கள் உடனே வழங்க வேண்டும் என்று கல்வி தகுதிக்கு ஏற்றாப்பு அதிலும் கிராம உதவியாளர் இருந்தா கிராம உதவியாளர் இருக்கலாம். நீங்க பாருங்க, ஒரு கிராம உதவியாளர் இறந்தா கிராம உதவியாளர் தான் போடுவேன். நாங்கெல்லாம் டிகிரி படிச்சுட்டு வந்துடுறோம் சார், +2 டிகிரி எல்லாமே இங்க உட்கார்ந்து கிராம நிர்வாக தகுதி பெற்றவர்கள். ஆகையால் தயவுசெய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களும் வருவாய்த்துறை அமைச்சர்களும் அரசு அதிகாரி அவர்களும் தயவுசெய்து எங்களுக்கு 50% விழுக்காடு வழங்கி எங்களை கிராம நிர்வாக அலுவலக தகுதியை உடனே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்வைக்கும். அடுத்ததாக இந்த 10 அம்ச கோரிக்கை உடனே எங்களுக்கு நிறைவேற்றி தரணும். அனைத்து உடனே பேசணும். அரசு அதிகாரிகள் மாண்புமிகு தமிழக அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர்கள் உடனே பேசலாம். அடுத்ததாக நாங்கள் 20, 25, 30 வருஷ காலமாக கிராம உதவியாளர்கள் என்று ஒரு எங்களுக்கு பல்வேறு, அதாவது பணியாளர்கள், கிராம மக்கள் பணியாளர்கள், இப்ப பல்வேறு துறையான நிகழ்வுகள்லாம் எங்களுக்கு இருக்கு. தயவுசெய்து அது 5வது படித்தவர்கள். இப்போது கல்வி தகுதி மாற்றப்பட்டது. 10ஆம் வகுப்பு கிராம உதவியாளர்களுக்கு கல்வி தகுதி 10. ஆனால் கல்வி தகுதி மாற்றப்பட்டது. ஆனால் எங்கள் பணி வரமுறை இதுவரைக்கு மாற்றவில்லை. ஆகையால் தயவுசெய்து எங்களை டெப்டி விஓ கிராம நிர்வாகி அலுவலராக நிர்வாக அலுவலராக பதவி வரும், துணை கிராம நிர்வாக பதவி உடனே வழங்க வேண்டும். அடுத்ததாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து தயவுசெய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதியின் போல தயவுசெய்து எங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை 10 அம்ச கோரிக்கையில எங்களுக்கு குறைந்தது ஒரு 5 அம்ச கோரிக்கையாக நிறைவேற்றி தந்தால் நாங்கள் மீண்டும் இந்த பணியினை செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் தயவுசெய்து ஆர் முருகன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கம், மாநில சங்கம்.